இன்னும் திருந்தல. தாவேகாவின் தலைவர் இருக்காரு விஜய், கரியரின் உச்ச நடிகர் விஜய். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? நாமக்கல்ல இன்னைக்கு தன்னோட பரப்புரை, அதாவது 3 நிமிஷம் டயலாக்ஸ் பேசுவார் இல்லையா, பேப்பரை திருப்பி திருப்பி பார்த்து இப்ப புதுசா எழுத்து கூட்டி வேற தமிழ்ல படிக்கிறாரு. ஓகேங்களா? அந்த பரப்புரையில ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுதான் ஹைலைட். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடுறது பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரியா அவங்க 2 கட்சிகள் அண்டர் கிரவுண்ட்ல கூட்டணி வச்சிருக்காங்களாம். அட தற்குறி, அட கூமுட்டை. இதுவரைக்கும் பிஜேபி கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் எதை திமுக அரசாங்கம் ஏத்துக்குச்சு? எந்த சட்டத்தை? மக்கள் வெறுக்கிற சட்டத்தை, வெகுஜன மக்கள் எதிர்க்கிற சட்டத்தை, சிறுபான்மையின மக்கள் எதிர்க்கிற சட்டத்தை, எந்த சட்டத்தை, எந்த விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் அங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க, ஆதரிச்சிருக்காங்க? தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் பிஜேபி கொண்டு வந்த எந்த விஷயங்களை தமிழ்நாட்டு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எதை அனுமதிச்சிருக்கு, எதை ஆதரிச்சிருக்கு? இந்தியா கூட்டணி இந்தியாவையே ஒருங்கிணைச்சு ராகுல் காந்தியினுடைய தலைமையில, காங்கிரஸ் தலைமையில இந்தியாவை ஒருங்கிணைக்கிற ஒரு மிக முக்கியமான இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய முதல்வர். இன்னைக்கு ஓட்டு திருட்ட கண்டிச்சு எந்த அளவுக்கு அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ராகுல் காந்தி. அவரோட தோளோட தோல் நின்று அவரோட கை கோர்த்து அந்த பிரச்சாரத்திற்கு, அந்த எதிர்ப்பிற்கு பிஜேபியினுடைய மிகப்பெரிய எதிர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டினுடைய முகமாக நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. சனாதனத்தை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி அவர்கள் பேசின விஷயங்கள், இன்னைக்கு வரைக்கும் சங்கிகள் அவரை தலைக்கு விளை வச்சாங்க. அவரை இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவரை மிக கடுமையான வார்த்தைகளால சங்கிகள், பிஜேபி காரங்க, சங்க பரிவாரக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பிஜேபி எதிர்ப்புங்கிறத மிக கூர்மையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்காங்க. இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எந்த நியாயமா கொடுக்க வேண்டிய எந்த நிதியையும் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது கிடையாது. மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது அவங்களுக்கு எல்லாம் 10 ரூபாய் கொடுத்தா இங்க 1 ரூபாய் கொடுக்கறானுங்க. எத்தனை விஷயங்களை நீங்க புகுத்த பார்த்தானுங்க. அதிமுக ஆட்சியில இருக்கும் போது ஆதரிச்ச அத்தனை விஷயங்களையும் திமுக அரசாங்கம் வந்த பிறகு அத்தனை தூக்கி போட்டுச்சு, அத்தனை எதிர்க்குது. இன்னைக்கு வரைக்கும் களத்துல நின்று எதிர்த்துட்டு இருக்குது. உள்ள விட மாட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த கட்சியை பார்த்து, அந்த அரசாங்கத்தை பார்த்து, அந்த முதலமைச்சரை பார்த்து நீ சொல்ற தற்குறி, கூமுட்டை, இதுக்கு மேல உன்னை திட்ட முடியாது. நீ சொல்ற திமுகவுக்கு ஓட்டு போடுறது பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரியா? வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுட்டு உள்ள இது உனக்கு பொருந்தும்னு நாங்க தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இது தாவேகாவுக்கு தான் பொருந்தும். இப்படி பேசுறாப்புல பேசிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு நீ உள்ள அவங்கள நைஸா இழுக்கலான்னு பாத்துட்டு இருக்கியான்னு தமிழ்நாட்டு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா பேசி இனிமே.